பகவத்கீதை பிரியர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயம் தியான யோகம். இதில் 41வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறார்னா, யோக பிரஷ்டன் புண்ணியம் செய்தவர் உலகங்களை அடைந்து அங்கு நெடிது வாய்ந்திருந்து செல்வ நிறைந்த புனிதமான இல்லத்தில் பிறக்கிறான். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். இந்த ஸ்லோகத்தில் எல்லாமே பகவத்கீதையில் ஒவ்வொரு ஸ்லோகமும் சகலமாக கடைபிடிச்சாலே எல்லாம் கரைந்தேறிடும். இதில் யோக பிரஷ்டன்னா என்னென்னா, அதாவது வள்ளுவர் சொல்கிறார், குணம் நாடி குற்றமும் நாடி. அதில் குணம் எது அதிகமாக, குற்றம் அதிகமாக இருந்தால் அவன் குற்றவாளி, நல்ல குணம் அதிகமாச்சுன்னா அவன் குணவாளி. யாருமே குணமும் குற்றமும் குணம் இல்லாத இருக்காது. எல்லார்ட்டையும் ஒரு நல்ல குணம் இருக்கும், தீய குணமும் இருக்கும். அது எது அதிகமோ அது அவனாகிறான். யோக பிரஷ்டன்னா புண்ணியம் அதிகமாக இருக்கும். ஆனால் புண்ணியம் அதிகமாக இருந்தால் சொர்க்கம் தானேன்னா, சொர்க்கத்துக்கு போய் மறுபடியும் பிறக்கணும், திருப்பி மறுபடியும் உயரணும், இப்படியே இருக்கணும். ஆனால் ரெண்டும் சமமாயிட்டால் முக்தி. அதுக்கு தான் பகவத்கீதை படித்தா தான் அந்த ஞானம் கிடைக்கும். 18வது அத்தியாயத்தில் 66வது ஸ்லோகத்தில் சொல்லுவார். அது இப்போ நம்ம விஷயத்துக்கு என்ன வரும்னா, புண்ணியம் அதிகமாகிறதுனால அவன் மறுபடியும் என்ன பண்ணுறான், மறுபடியும் அடுத்த பிறவிக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னு அர்ஜுனோட சந்தேகம். அதான் யோக பிரஷ்டன்னா புண்ணியம் அதிகமானவர்கள், அவங்க தான் யோக பிரஷ்டன் பேர். ஒரு சிலர் தப்பாக சொல்லுவாங்க, புண்ணியமும் இது இல்லாது அது இல்லாது ரெண்டு கட்டம், இந்த லோகத்துக்குள்ள அந்த லோகத்தை அலைவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. புண்ணியம் யோக பிரச்சனை புண்ணியம் அதிகம். புண்ணியம் அதிகமாக இருந்தால் புண்ணிய லோகத்தில் போய் இருந்து அங்கே எல்லாத்தையும் சொர்க்கம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு மறுபடியும் பிறக்கணும். அங்கே எங்கே பிறப்பானுங்க, புண்ணியவான் இல்லத்தில் போய் பிறப்பான். புண்ணியம் ஏறினாலும் மறுபடியும் சொர்க்கத்தையும் அனுபவிச்சுட்டு மறுபடியும் இங்கே புண்ணியவான் இல்லத்தில் பிறக்கிறான். அப்போ அவனுக்கு புண்ணிய யோகம் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். அடுத்த பிரிவில் சீக்கிரம் அவன் யோக நிலைக்கு வர முடியும். அதுதாங்க இந்த இது. அதனால் நம்ம கவலைப்படாமல் பகவானை எவ்வளோ செய்யறமோ நல்லது அவ்வளோக்கு செஞ்சுக்கினே இருங்க. ஆனால் முழுசாக நம்ம முக்திக்கு அடைய வைக்கணும். அவரே அந்த வழியை காமிச்சிடுவார். ஓம் சக்தி ஓம் ஓம் தத் ஷத் கிருஷ்ணா அர்ப்பணம்.